ஹாய், நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் சரவணா ஸ்டோரில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது அப்படின்னு. அது என்னென்னா, பாப்பாவை வந்து பால் கேமில் விளாட விடலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவன் உள்ளே விட்டுருந்தேன். அவன் ஹாப்பியாக விளையாடிக்கிட்டு இருந்தா. தம்பியும் பாப்பா மட்டும்தான் உள்ளே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு அண்ணன் வந்து ஒரு 3 இயர் கிட்ஸ் அதை தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு பையனை தூக்கிட்டு வந்தாங்க ஒரு அண்ணன். அவங்க வந்து உள்ளே வர்றேன்டாங்க. அவங்களும் பே பண்ணாங்க. நானும் பே பண்ணிட்டு தான் உள்ளே விட்டேன். 2 பேருமே உள்ளே விட்டுட்டோம். அப்போ அந்த அண்ணன் என் பொண்ணை பார்த்து, "இது யார் உங்கள் குழந்தையா?" அப்படின்னு கேட்டாங்க. "ஆமாண்ணே" அப்படின்னு நான் சொன்னேன். "என் பையன் அடிப்பான், அதனால் உங்கள் குழந்தைய கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க" அப்படின்னாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு, "சரிங்கண்ணே" அப்படின்னு நான் சொன்னேன். திரும்ப கொஞ்ச நேரத்தில், "நீங்கள் உங்கள் குழந்தைய தூக்கிக்கோங்க" அப்படின்ட்டாங்க. எனக்கு உண்மையிலேயே ஒன்றுமே புரியல. எதுக்கு இந்த அண்ணன் தூக்க சொல்கிறாங்க? அவங்களும் பே பண்ணியிருக்காங்க, நம்மளும் பே பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த அண்ணன் எதுக்கு நம்ம குழந்தைய தூக்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு அமைதியாகவே இருந்தேன். அடுத்து அந்த பையன் வந்து உள்ள பால்லாம் இருந்ததா, அந்த பாலெல்லாம் எடுத்து எடுத்து வெளியே போட்டான். அதோட நான் அந்த அண்ணன்கிட்ட சொன்னேன், "அண்ணன் பால்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போடுறாங்க" அப்படின்னு. குழந்தைக்கு சேட்டை பண்ணத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல வரல. சேட்டை பண்ணால் தான் அது குழந்தையே, இல்லாட்டி பொம்மை அது. ஆனால் நம்ம குழந்தை வந்து சேட்டை பண்ணுறதுல வந்து அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது. என்னைக்கும் நம்ம கஷ்டப்படலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ரசிக்கலாம். எல்லோரும் ஒரே மாதிரி ரசிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் அவங்க எதுவும் சொல்லுவாங்கண்ணே, எடுத்து போடுங்கண்ணே. இந்த அண்ணன் அந்த குழந்தையும் எதுவும் சொல்லலை, இந்த அண்ணனும் எடுத்தும் போடலை. அந்த பாப்பாவையும் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லலை, இந்த அண்ணனும் அந்த பால்ஸை பூரா எடுத்து போடல. அப்புறம் நான் எடுத்து உள்ளே போட்டுட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த அண்ணன் சொன்னாங்க, "உங்கள் பையனுக்கு, என்னோடய பையனுக்கு 6 இயர்ஸ் ஆக போகுது, பேசுவானான்னு கேட்டாங்க." "பேசுவானே" அப்படின்னு நான் சொன்னேன். "பாப்பாவும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க, ஒவ்வொரு வார்த்தை. இவனும் பேசுவானே" அப்படின்னு நான் சொன்னேன். "இன்னும் உங்கள் குழந்தை பேசலைன்னு சொன்னாங்க." அதோட "கொஞ்சம் நீங்கள் பேசுங்கண்ணே, நீங்கள் பேச பேச அந்த குழந்தையும் பேசிடும்" அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக நின்றுட்டேன். அப்போ இன்னொரு ஆன்ட்டிகிட்ட அந்த அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, "அந்த குழந்தை யாராக இருந்தாலும் அடிக்கிறானா, அவன் சேர மாட்டானா, தனியாகவே இருக்கான், யார் கூடயும் சேர மாட்டான், அப்படியே சேர்த்து விட்டாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கான் எல்லாத்தையும்." அவங்க மம்மி கிச்சனில் பின்னாடி நின்று சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பையன் வந்து கத்தி எடுத்து குத்திட்டான், அவங்க மம்மி முதுகுலேயே கத்தி எடுத்து குத்திட்டான், பிளட்டு வந்துருச்சு அப்படின்னு இந்த அண்ணன் சொன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. 3 வயசு குழந்தை கத்தி எதுக்கு எடுக்குது? எடுத்து அது குத்தி இருந்திருக்கு அவங்க மம்மி பின்னாடி கூடி திரும்பி சமைச்சிக்கிட்டு இருந்தப்ப. இதில் நான் யாரை குறை சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அந்த குழந்தைய சொல்கிறதா, இல்லை அவங்க அம்மாவை சொல்கிறதா, இல்லை அவங்க அப்பாவை சொல்கிறதா, இல்லை நான் தப்பாக பார்க்குறேனான்னு எனக்கு புரியலை. ஏன்னா 3 வயசு குழந்தைன்றப்ப அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். சப்போஸ் அந்த குழந்தைக்கு தெரியலாட்டா அவங்க பேரண்ட்ஸ் ஏதோ ஒன்று பண்ணி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி என்ன ஏதுன்னு பார்க்கலாம்ல. ஏன்னா கத்தி இந்த வயசில் எடுக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம என்ன சொல்கிறது? அடிக்கிறாங்க, ஓகே, சின்ன குழந்தைனா அடிக்கத்தான் செய்யும். என்னோடய பொண்ணுக்கு அடிக்கத்தான் செய்வா, இல்லைன்னு சொல்லவில்லை நான். இருந்தாலும் அவங்க கத்தி எடுத்து விளாட்றாங்க, அடிக்கிறாங்கன்னா அந்த குழந்தைய பார்க்கணுமா, பார்க்க வேணாமா? இந்த அண்ணன் மேலே தப்பா, இல்லை நான் தப்பாக பார்க்குறேனா? எனக்கு புரியலை. கமெண்ட் பண்ணுங்கள்.